Good evening, madam. Good evening, teacher. Good evening, teacher. Good evening, teacher. Good evening, madam. Good evening, teacher. Good evening, player. Good evening, Good teacher. evening. Good evening, ma. Good evening. Good evening, player. Good evening, teacher. Good evening, ma. Good evening. Yes, புதுசா teacher. யாரும் ஜாயின் ஆயிருக்கீங்களா Good பிளேயர்? evening, teacher. Yes, teacher. குட் Yes, madam. யாரு? Dashwin, madam. தஸ்வின். தஸ்வின் எங்கம்மா ஊரெல்லாம்? Gampala, madam. கம்பல. ம். கம்பல எந்த ஸ்கூல்? Ranabima Royal, madam. வேற வேற யார் புதுசா? Sansia, teacher. சன்சியா. Yes, teacher. சன்சியா. சன்சியா எங்க? Mannar. மன்னார். சரிம்மா சரி. வேற யாரும் Teacher இருக்கிறீங்களா? Abhishka. Oh, teacher Abhishka. அபிஷ்கா. அபிஷ்கா எங்க? Mathala, teacher. ஆ, சரி, சரி. பிள்ளைகள் அப்ப நாங்க இப்ப நா- 4 பாடம் முடிச்சிட்டோம். 4 பாடம் ஸ்கூல்ல இங்க கிளாஸ்ல முடிச்சிட்டோம். ஸ்கூல்ல படிச்சீங்களா? பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ஸ்கூல்ல? Oh, teacher. Yes, teacher. Oh, teacher. எத்தனை பாடம் படிக்கிறீங்க ஸ்கூல்ல? நாங்க ஆ? first முதலாம் பாடம் டீச்சர். நாங்க வந்து டீச்சர் நாளைக்கு டீச்சர் புதுமனை புகுதல் பாட படிக்கணும். புதுமனை புகுதல். பரவாயில்ல, அதே மாதிரி தான் போகுதேனா. மத்தவங்க? மூணாவது பாடம். எஸ், டீச்சர். ரூபிகாவுக்கு 3வது நாங்க பாடம். முதலாம் பாடம். முதலாவது பாடம். ஸ்போர்ட் மீட் எல்லாம் நடக்குதா பிள்ளைகள்? நாங்களும் முதலாவது பாடம். Oh, madam. Teacher. ஸ்போர்ட் மீட் நடக்குது. டீச்சர் நாங்க நாலாவது பாடம் டீச்சர். அப்ப 4ஆம் பாடம் படிச்சுட்டு உங்களோட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் படிக்கணும். ஓ, டீச்சர். அப்ப ஸ்போர்ட் மீட் நடக்கிற ஸ்கூல்லையும் 4ஆம் பாடம் முடிச்சிட்டீங்களா? எஸ், டீச்சர். madam. நோ நோ நோ. நோ நோ, அதுதானே பார்த்தேன். சரி பிள்ளைகள், சரியா சரி. அப்ப நான் கொடுத்த பயிற்சி எல்லாம் செஞ்சிட்டீங்களா? டீச்சர் கொடுத்த பயிற்சி எல்லாம் செஞ்சாச்சு. விடைகளை பார்த்துட்டு போமா. விடைகளை பார்த்துருவோமா? சரி சரி. இப்ப நாங்க பார்த்தது வந்து விழுமிய பண்புகள்ல தான் கடைசியா முடிச்சோம். என்ன பிள்ளைகள்? இப்ப விழுமிய பண்புகள்ல அரைவாசி படிச்சு வினாக்கள் பார்த்துட்டோம். மீதி வினாக்கள் நான் கொடுத்திருந்தேன். அப்படித்தானேம்மா? அப்ப வினாக்களை வாசிங்க பாப்போம்ரா. என்ன இல்ல டீச்சர்? என்ன இல்ல? பொறுமை முடிச்சிட்டோம். பொறுமை முடிச்சிட்டேன். என்ன பிள்ளைகள்? கௌஷிகா, ரூபிகா சகோதரத்துவமும் முடிச்சிட்டோம் டீச்சர். அப்படி முடிச்சிட்டான் டீச்சர். ஃபுல்லா ஆமாம்மா, விழுமிய பண்புகள் ஃபுல்லா நாங்க முடிச்சிட்டோம். ஆனா வினாக்கள் கொடுத்தது எதுல இருந்துன்னா? புக்ல உள்ளது குடுக்கலையே.
டீச்சர் புக்ல தான் டீச்சர் கொடுத்தீங்க. போன class அதுதான் teacher செய்ய சொன்னீங்க. பாடத்தை விளங்கப்படுத்திட்டு அதுதான் செய்ய சொன்னீங்க டீச்சர். புக்ல உள்ள எதை செய்ய சொன்னேன்னு சொல்லுங்க. முடிச்சிட்டா. புக்ல உள்ள எதை செய்ய சொன்னேன்னு சொல்லுங்க. ரூபிகா டீச்சர் என்ன வசீகரணி? டீச்சர் எக்ஸாம் டீச்சர் அதனால தெரியாது. வசீகரணி சரி. ரூபிகா கேள்வி கொடுத்தீங்க. அதான் சொன்னேன். மிதுர்ஷனா டீச்சர் யார் இப்ப சொன்னீங்க வேற கேள்வி கொடுத்தீங்கன்னு? டீச்சர் நான் தான் டீச்சர். சரி வினாக்களை வாசிங்க தங்கம். வினாக்களை வாசிங்க மீ. டீச்சர் பொறுமையை கடைபிடிப்பதால் ஏற்படும் இரு நன்மைகளை தருக. அதெல்லாம் பார்த்துட்டோம் அதுல பொறுமை தானே, பொறுமைதான் கொடுத்தேன். அப்ப பொறுமை மாத்துட்டோம். பொறுமை பார்த்துட்டோம். அதத்தான் நான் முதல்ல சொன்னேன். பொறுமை பார்த்துட்டோம் டீச்சர். சரியா? அதுல நகத்துவத்துல நான் வினாக்கள் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? டீச்சர் அப்பே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆன்சர். சகோதரத்துவத்திலையுமா? ஓ டீச்சர் சகோதரத்துவம் எடுத்துக்காட்டும் கதாபாத்திரங்கள், பஞ்சமா பாதகங்கள், பஞ்சமா பாதம் செய்வதன் மூலம் கடவுள் மீது பக்தியாளின் நன்மைகள், வாழ்வில் எதிர்க்கும் துன்பங்களை தவிர்க்க நாம் இது செஞ்சீங்களா? கேள்வி கொடுத்தீங்க. அப்ப அத கூட்டில் யாருக்கு கூறப்பட்டது அந்த கேள்வி குடிச்சீங்க டீச்சர். இந்த கேள்விகளோட சேர்த்து அதை எழுத சொன்னா? அப்ப சரி. அப்ப இப்ப இந்த வினா பாட புத்தகத்துல உள்ள வினாக்களோட இது இந்த கூற்று யாரால் யாருக்கு ஐவராவோம் தானே? சரி. அப்ப இதுல பாப்போமே, முதலாவது சகோதரத்துவம் எனும் பண்பினை எடுத்துக்காட்டும் கதாபாத்திரங்களின் பெயர்கள் சொல்லுங்க பாப்போம். ராமன், சீதை, லட்சுமணன், குகன். ராமன், லட்சுமணன், குகன். சரியா? அடுத்து பாருங்க. பஞ்சமா பாதகங்கள் எவை? கொலை, களவு, கள்ளுண்ணல், பொய், காமம் டீச்சர். பஞ்சமா பாதகங்கள் கொலை, களவு, கள்ளுண்ணல், பொய், காமம். சரியா? இதான் பஞ்சமா பாதகங்கள்னு நாங்க சொல்றோம். சரியா? அடுத்து பாருங்க பிள்ளைய, பஞ்சமா பாதகங்களை செய்வதன் மூலம் ஏற்படும் தீமைகள். நாங்க பஞ்சமா பாதகங்களை செஞ்சா என்ன தீமை எங்களுக்கு வருது சொல்லுங்க பாப்போம். என்ன தீமை எங்களுக்கு ஏற்படும்? தீய ஆற்றல் உருவாகின்றது டீச்சர். குற்ற உணர்ச்சி ஏற்படும். பஞ்சமா பாதகங்களை செய்யற நேரம் குற்ற உணர்ச்சியா? மற்றவர் அன்பு இழக்கப்படும். வெரி குட். மற்றவர்களுடைய அன்பு இழக்கப்படும். வேற? வெரி குட். வேற? தீய பண்புகளை நான் கடைபிடிக்கிறனால என்ன நடக்குது? எங்களுக்கு தீவினைகள் வந்து சேரும். ஏன்னா பிறவிகள் தோறும் அந்த பயனை நாங்க அனுபவிக்க நேரிடும். ஏன்னா கடவுள் மீது பக்தி உடையோராக இருக்க மாட்டோம் நாங்க. அந்த தீய ஆற்றல்கள் எல்லாம் எங்க கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பிள்ளை, பல துன்பங்களை தான் நாம அனுபவிக்க நேரிடும். இன்பங்கள் எங்ககிட்ட இருக்காது, துன்பங்கள். அடுத்து ஆன்ம ஈடேற்றம் பெற முடியாது.
நிறைய தீங்குகள் இருக்கு பிள்ளைகள். சரியா? அடுத்து பாருங்க, கடவுள் மீது பக்தி கொண்டோர் அடையும் நன்மை என்னது? என்ன நன்மை எங்களுக்கு வருது? மனநிறைவாக வாழ முடியும் டீச்சர். ஆ, கடவுள் மீது பக்தி கொண்டோர் தீவினைகளை தவிர்க்கும் ஆற்றலை பெறுகின்றனர். சரியா? கடவுள் மீது பக்தி கொண்டோர் தீவினைகளை தவிர்க்கும் ஆற்றலை பெறுகின்றனர். அதே சமயம் என்னது? ஒழுக்க சீலர்களாக சமுதாயத்தில் வாழ்வதன் மூலம் நாங்க என்ன செய்யறோம்? இன்பம் நிறைய புண்ணியங்களை சேர்ப்போம் பிள்ளைகள். புண்ணியங்களை சேர்ப்பதனூடாக இறைவனை சென்றடைவோம். நாங்க வாழ்வுல எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடைவோம் பிள்ளைகள். லட்சியம்னு சொல்றது இறைவனை சென்றடைதல், முத்தி அடைதல். அப்ப அதை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம், இறைவனை சென்றடைவோம். சரியா? அடுத்து பாருங்க பிள்ளைகள், ஸ்கிரீன்ல கீறக்கூடாது. படிக்கிறதே பாடம். என்ன? விழுமிய பண்புகள். அடுத்து பாருங்க, வாழ்வில் எதிர்கொள்ளும் துன்பங்களை தவிர்க்க நாம் எவ்வாறு வாழுதல் வேண்டும்? எல்லாரிடமும் பண்பாகவும் அன்பாகவும் நடத்தல் வேண்டும் டீச்சர். எல்லாரிடமும் பண்போடும் அன்போடும் நடக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அறநெறியில் நின்று ஒழுக்க சீலர்களாக வாழுதல் வேண்டும். சரியா? நாம் ஒவ்வொருவரும் அறநெறியில் நின்று ஒழுக்க சீலர்களாக நாங்க வாழ்ந்தோம்னு சொன்னா எங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற துன்பங்களை நாங்க தவிர்த்து கொள்ளலாம். சரியா? சரியாம்மா? விளங்குச்சா பிள்ளையர்? ஓ டீச்சர் விளங்குச்சு. பாருங்க, இனி நாம் ஐவராவோம். யாரால் யாருக்கு கூறப்பட்டதுன்னு கேட்டேன். இந்த கூற்று யாரால் யாருக்கு கூறப்பட்டது? ராமனால் குகனை பார்த்து கூறப்பட்டது. சரியா? இவ்வளவுதான் அதுல உள்ள வினாக்கள். இதோட என்ன முடியுது? இது எங்களுடைய வாழ்வியல் நட்பண்புகள் பாடம் முடியுது பிள்ளையர். சரியா? அதுல உள்ள வாழ்வியல் நட்பண்புகள் பார்த்தோம். அப்ப அதுல ஏற்கனவே நாங்க இந்த இது சகோதரத்துக்கு முன்னுக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, போன கிளாஸ் நாங்க பார்த்தது வந்து சகோதரத்துவமும் பஞ்சமா பாதகங்களும். அப்ப அதுல உள்ள வினாக்களுக்கு விடத்தான் நாங்க இப்ப பார்த்தோம். அதுக்கு பாருங்க பிள்ளைகள், நாங்க பார்த்தது வந்து பொறுமை பார்த்திருக்கோம், வாழ்வியல் நட்பண்புகளை. ஏன்னா நீதி நேர்மை பார்த்தோம். நீதி நேர்மை பார்த்தோம். அடுத்து நன்றி மறவாமை. ஏன்னா அடுத்து வந்து பணிவு. இது இவ்வளவு நாங்க ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்து வினாக்கள் எல்லாம் நான் கொடுத்தேன் உங்களுக்கு. அப்ப அந்த வினாக்கள் எல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். பாருங்க, டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? இன்றைக்கு பாருங்க, நாங்க புது பாடம் பார்க்கணும் பிள்ளைகள். புதுமனை புகுதல். புதுமனை புகுதல். மனைனா என்ன பிள்ளைகள்? வீடு. வீடுன்னு சொல்லுவோம், இல்லம்னு சொல்லுவோம், மனைன்னு சொல்லுவோம். ஏன்னா பல பொருள் இருக்கு. அப்ப புதுமனை புகுதல் என்னது? புது வீட்டுக்கு போற டீச்சர். புது வீடு கட்டி, ஏன்னா புது வீடை நாங்க கட்டி அந்த வீட்டுக்கு போற நிகழ்வைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? புதுமனை புகுதல். அப்ப உங்களுக்கு தெரியுமா உங்க வீடெல்லாம் உங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி கட்டுனாங்க அப்படிங்கறது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இல்ல டீச்சர். இல்லையா? புது வீடு கட்டி இப்ப புதுசா வீடு கட்டி போனவங்க யாரா இருக்கீங்களா?
இப்ப கிட்டடியில புது வீடு கட்டி நாங்க போனோம் அப்படிங்கிறவங்க டீச்சர் இருக்கேன். ஸ்ரூபிகா புது வீடு கட்டி போயிருக்கீங்களா? டீச்சர் இன்னும் போன மாசம் 31 தான் வீடு ஓப்பன். அப்படியா? சரி, அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப எனக்கு சொல்லுங்க, எப்படி புது வீடு கட்டுனாங்க? என்ன பவுண்டேஷன் வெட்டி அதுல நிறைய தூண்கள்லாம் போட்டு அப்புறம் பூமிக்கெல்லாம் அதுக்கு மேல சிமெண்ட் எல்லாம் போட்டு அதுக்கு மேல தட்டுகள்லாம் போட்டு அதுக்கு மேல இன்னொரு தட்டு போட்டு அதுக்கு மேல கல்கள்லாம் அடுக்கி ரூம்ஸ் எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மரம் எல்லாம் வெட்டி அப்புறம் கதவு அத ஜன்னல் கண்ணாடி அதெல்லாம் வச்சு வீடு செஞ்சாங்க. கதை வைக்கும்போது நிலப்படி செஞ்சாங்க. நேரம் பார்த்து செஞ்சாங்க. பூச்செல்லாம் செஞ்சு வீடு ஓபன் பண்ணாங்க. அப்புறம் அப்படி கணபதி ஹோமம் அப்படின்லாம் செஞ்சாங்க. இப்படித்தான் நாங்க வீடு கட்டி போவோம், புது வீடு. சரி, உங்க வீட கட்டுற நேரத்துல நீங்க பாத்தீங்களா எந்த பக்கம் திசைகள் மத்தது எந்த நேரத்துல வைக்கிறது வீடு எப்படி கட்டுறது அப்படின்னு அம்மா எங்கேயா போயிட்டு எதையாவது பார்த்தாங்களா? பார்த்தாங்க. என்னது அம்மா சொன்னாங்க, சூரியன் உதிக்கிற திசையில தான் வாசல் இருக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுல பார்த்தாங்களா? மூலையில இருக்கணும்னு சொன்னாங்க. அக்கினி மூலையில அடுப்பு இருக்கணும்னு சொன்னாங்க டீச்சர். அதெல்லாம் எதுல பார்த்தாங்களா? அது பஞ்சாங்க புக்குன்னு இருக்கு டீச்சர், அதுல பார்த்தாங்க. பஞ்சாங்க புக்ல பார்த்தாங்களா? டீச்சர் சரி, இப்ப நீங்க இங்க சொன்னது எல்லாமே சரி. மாமாட்ட சொல்லுங்க, கிளாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 9 மணிக்கு முடியும்னு சொல்லுங்க. சரியாமா? இப்ப நீங்க ஸ்ருபிகா சொன்னது எல்லாமே சரி. பிள்ளைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்ப பிள்ளைகள் நாங்க பாருங்க, வீடு மனை இல்லம் என்ன அடுத்து கிரக பிரவேசம்னு சொல்லுவோம் பிள்ளைகள். அதாவது புது வீடை கட்டி நாங்க குடி புகுற நிகழ்வை நாங்க சொல்லுவோம் கிரக பிரவேசம். சரியா? இந்த புது வீடு நாங்க கட்டுறது எப்படின்னு சொன்னா மனையடி சாஸ்திரம்னு இருக்கு பிள்ளைகள். எங்க சமயத்துல மனையடி சாஸ்திரம்ங்கிற ஒரு நூல் இருக்கு. மனைன வீடு தானே. அப்ப அந்த வீடு எப்படி கட்டுறது, நிலத்தை எப்படி தெரிவு செய்யறது, வீடு கட்டும் போது என்னென்னலாம் நிகழ்வுகள் நடக்கும், அதுக்கு நாங்க எப்படி கட்டுறது, என்ன வேலைகள் செய்யறது எல்லாம் அதுல சொல்லியிருப்பான் அப்படியே. எந்த திசையில என்ன இருக்கணும். அப்ப இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் இந்த நூல்ல இருக்குன்னு சொன்னா மனையடி சாஸ்திரம்ங்கிற ஒரு நூல் இருக்கு. அந்த நூலை பார்த்துதான் எங்களுடைய சிவாச்சாரியார்களா இருக்கட்டும், நாங்க போயிட்டு சாமி கிட்ட பார்த்திருப்பாங்க உங்க வீட்டுகள் எல்லாம் அம்மா அப்பா எல்லாம். அப்ப இந்த நூலை பார்த்துதான் சொல்லுவாங்க. சரியா? அப்ப அந்த நூலுக்கு அமைவாகத்தான் நாங்க இந்துக்கள் என்ன செய்வோம், ஒரு புது வீடை கட்டுவோம். சரியா? அப்போ ஒரு மனையடி சாஸ்திரப்படி ஒரு புது வீடை கட்டி நாங்க அந்த புது வீட்டுக்கு குடிபுகுற நிகழ்வை தான் பிள்ளைகள் என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா கிரக பிரவேசம். இது விளங்குச்சா? கிரக பிரவேசம்னா என்னன்னு? இப்ப நாங்க என்னத்துக்கு புது வீடெல்லாம் கட்டி இந்த கிரக பிரவேசம் எல்லாம் செஞ்சு போகணும் சொல்லுங்க பாப்போம். நாங்க வாழ்றதுக்காக. இப்ப புது வீடு ஒண்ணு கட்டினோம்னா அது அப்புறம் நிறைய கிரியைகள் எல்லாம் செய்யறதுக்கு எதுக்காகனா அந்த வீட்டுல நம்ம போயிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்ற காரணத்தால. தீய சக்தி என்ன தங்காம இருக்கிறதுக்கு. பல கனவுகளோ. வெரி குட். தீய சக்தி புது வீடு ஒண்ணுன்னு சொல்ற நேரம் எவ்வளவு பார்த்து கட்டியிருப்போம் ஏன்னா எங்க வீட்டை. அப்ப அப்படியெல்லாம் புது வீடை கட்டுறது நாங்க சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், குடும்பத்தோட போயிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க ஒரு புது வீடை கட்டி போறோம். அது ஒரு மங்கள நிகழ்வு, அப்படித்தானே? அது ஒரு மங்கள நிகழ்வு. அப்ப
பல சம்பிரதாயங்கள் பல சடங்கு முறைகள் எல்லாமே இருக்கு. நாங்க நிலத்தை தெரிவு செய்யறதுல இருந்து அந்த நிலத்தை காவல் செய்யறது, அடுத்து அத்திவாரம் இடுறது, அந்த அத்திவாரம் இடுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், ஏன்னா அத்திவாரம் இட்டதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம், நிலை வைக்கிறது எப்படி, ஏன்னா குடி புகுறது எப்படி அப்படின்னு சொல்லி பல அந்த வீடு கட்டுறதும் பிள்ளைகள் சடங்கு முறைகள் இருக்கு. அப்ப அந்த சடங்கு முறைகளுக்கு ஏற்பதான் நாங்க என்ன செய்வோம், அந்த வீடை கட்டி குடி புகுவோம். சரியா? அப்ப இந்த சொல்றாங்க பாருங்க, நாங்க வீடு ஒண்ணு கட்டி அதுல வாழணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த வீடை கட்டுறோம். அப்ப அதுல பாருங்க, வீடொன்றை கட்டுவதற்கு தகுந்த இடத்தை நாங்க தெரிவு செய்வோம். ஏன்னா அந்த இடத்துல எவ்வாறான வீடு கட்டலாம், என்ன அமைப்புல கட்டலாம், நிலத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் நாங்க பார்ப்போம். அடுத்து என்ன செய்வோம், அத்திவாரம் விடுவோம். சரியா? பொருத்தமான முறையில் மனை என்ன செய்வோம், அமைப்போம். என்னது, எத்தனை ரூம் எப்படி கட்ட போறோம், விராந்தை எப்படி கட்ட போறோம், சமையலறை எப்படி இருக்கணும், எந்த திசையில இருக்கணும், அது எல்லாத்தையும் சொல்ற நூல் தான் என்னது, மனையடி சாஸ்திரம். அப்ப அந்த நூலுக்கு அமைவாக கட்டும் போது அந்த வீடு என்ன இருக்கும், சிறப்பாக இருக்கும், எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அப்ப நாங்க சந்தோஷமா போயிட்டு வாழுவோம். அவ்வாறு அந்த மனையடி சாஸ்திர நூல் சொன்னதுக்கு அமைய நாங்க கட்டி ஒரு சுப முகூர்த்தத்துல நாங்க குடி புகுற நிகழ்வைத்தான் என்ன சொல்றோம், புதுமனை புகுதல், அப்படி இல்லாட்டி கிரக பிரவேசம்னு சொல்லுவோம். சரியா? அப்ப கிரக பிரவேசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த புது வீடு எந்த நூலுக்கு அமைவாக கட்டப்படுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஒரு புது வீடை நாங்க ஏன் கட்டுறோங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, நாங்க என்ன செய்வோம், அத்திவாரம் நிலத்தை தெரிவு செஞ்சதுக்கு பிறகு நாங்க செய்யற நிகழ்வு என்ன, அத்திவாரம் இடுவோம், அடிக்கல் நாட்டுறது. என்ன அப்ப அடிக்கல் நாங்க என்ன செய்வோம், நாட்டுவோம். இப்ப நீங்க பொதுவா போய் பாத்தீங்கன்னு சொன்னா, அடிக்கல் நாட்டுறதுக்கு நாங்க என்ன செய்வோம், சிவாச்சாரியார கூட்டிக்கிட்டு ஒரு சுப நாள்ல எங்கட வீடை கட்டுறதுக்கு அத்திவாரம் எல்லாம் விட்டுட்டு அந்த அத்திவாரம் கட்டுற இடத்துல பிள்ளையர் அத்திவார கல்லு வைப்போம். அது கடையிலையும் விக்கிது. அத்திவார கல்னு போயிட்டு நம்ம கேட்டா அது கடையில விற்கும். அப்ப அந்த கடை அது என்னன்னு சொன்னா, அந்த அத்திவார கல் எதுல செய்யப்பட்டு இருக்கும்னு சொன்னா, வீதிமண், மலைமண், ஆற்றுமண், புற்றுமண், யானை தந்தத்தால் எடுத்த மண், காளை கொம்பு மண், குளத்து மண். அப்ப பல வகையான மண். ஏன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கிறாங்க பிள்ளைகள். எடுத்து அத ஒரு பெட்டி மாறிக்க செய்யறாங்க. செஞ்சுட்டு அந்த பெட்டிக்குள்ள என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நவரத்தினங்கள் போடுறாங்க. அடுத்து நவ தானியங்கள் போடுறாங்க. சிறுதானியங்கள், அச்சரம் எழுதப்பட்ட செப்பு, எழுத்து எழுதப்பட்ட ஒரு செப்பு தகடு, வெள்ளி, தங்கத்தகடு, நாணயங்கள், இது எல்லாமே போட்டு ஒரு பெட்டி ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு கல் பிள்ளைகள், அது ஒரு பாக்ஸ் ஷேப்ல ஒரு கல் ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த கல்லை வாங்கிட்டு நாங்க என்ன செய்வோம், அத்திவாரத்துல அந்த கல்லை வைப்போம். எந்த திசையில வைக்கப்படும்னு சொன்னா பாருங்க, சொல்லுவாங்க, ஏன்னா ஈசான மூலை. அத்திவார கல் நடுற திசை என்னது, ஈசான மூலை. அந்த மூலையில என்ன செய்வோம், நாங்க அத்திவார கல்ல வச்சு பூசை முதலாவது செய்வோம். அதுதான் நாங்க செய்யற சடங்கு, முதலாவது சடங்கு. சரியா? அப்ப இப்ப என்ன செய்யறோம், அத்திவாரம் எல்லாம் இட்டதுக்கு பிறகு நாங்க என்ன முறையில வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோமோ அந்த செயற்பாடுகள் நடக்கும். உரிய நேரத்துல அந்த செயற்பாடுகள் அடுத்து நடக்கும். அடுத்து பாருங்க, நிலா வைப்போம். நாங்க வலை வைக்கிறோம், ஜன்னல் எல்லாம் வைப்போம் தானே, ஜன்னல் வைக்கிறது, நிலை வைக்கிறது, இந்த மாதிரி மங்கள நிகழ்வும் சுப நேரத்துல தான் நாங்க செய்வோம். நில வைக்கிறதுங்கிறது நாங்க வீட்டுக்கு தலை வாசப்படி வைக்கிறத நாங்க சொல்லுவோம். அப்ப அது சிவாச்சாரியார கொண்டாந்து அது ஒரு சுப நாள்ல நாங்க அந்த நிகழ்வையும் நாங்க செய்வோம். அப்ப அதுல பாருங்க, அந்த நாங்க மர வேலை செய்யறவரை நாங்க தச்சர்னு சொல்லுவோம். ஏன்னா அப்ப அவங்க என்ன செய்யறது, நாங்க எங்கட கொடுத்த அளவுகளுக்கு ஏற்ப அவங்க அந்த நிலைகளையும் ஜன்னல் இதெல்லாம் செஞ்ச கொண்டாந்த பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, அவரை கொண்டாந்து அந்த நிலையை வச்சு பூசையை செய்வோம்.
அதுக்கு பிறகு அந்த 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 நிலைகள் செஞ்சவருக்கு என்ன செய்வோம், நாங்க தட்சணைகள் வழங்கலாம். சரியா? அவங்களுக்கு வேணுங்கிற தட்சணைகளையும் தாம்பூலங்கள் உடை இதெல்லாம் நாங்க கொடுக்கலாம். ஏன்னா கொடுத்தோன்னே அவங்களுடைய மனம் சந்தோஷப்படும். அப்ப அந்த மனம் சந்தோஷப்பட்டு குளிர்வடையும் போது நாங்களும் சந்தோஷமா அந்த வீட்டுல போய் இருப்போம். என்ன அப்ப அந்த நிகழ்வு நடைபெறும். அப்ப நிலையெல்லாம் வச்சு வீடெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு நாங்க என்ன செய்வோம், கிரகப்பிரவேச மங்கள வைபவத்தை நாங்க ஒரு சுப நாளை பார்த்து நாங்க வைப்போம். சரியா? அப்ப அந்த நாள்ல வந்து பல்லக்கிரியல் காவல் செய்யறது நடக்கும். பல்லக்கிரியைகள் நடக்கும். அதுலயும் பாருங்க பிள்ளைகள் இன்னொன்னு சொல்றாங்க. அந்த கிரகப்பிரவேச நாள்ல சிவாச்சாரியாரை கொண்டாந்து நாங்க கிரியைகள் சடங்குகள் எல்லாம் செய்யற நேரத்துல வீட்டுக்குள்ள பசுவை கொண்டுட்டு வருவாங்க. பாத்திருக்கீங்களா? அப்ப அந்த பசுவையே நாங்க கொண்டுட்டு வரோம். சொல்லுங்க பாப்போம். ம்? ஆ? பசு எங்க கோமாதாவை கொண்டு வருவோம். ஏன் எல்லா கொண்டுட்டு வரோம்? தெய்வங்களும் பசு உள்ளுக்கு அடங்கி இருக்கிறதா? அஷ்ட தெய்வங்களும் 8 திக்கு தேவதைகளும் அதுல இருக்கிறாங்க. அடுத்த அஷ்ட லக்ஷ்மிகளும் அதுல குடியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த பசுல. அப்ப அந்த செல்வங்கள் எங்களுக்கு கிடைக்கணும். அனைத்து செல்வங்களும் அந்த வீட்டுல நிலைச்சிருந்தா தான் அந்த வீட்டுல நாங்க சந்தோஷமா வாழலாம். அதனால என்ன செய்யறோம் நாங்க அந்த பசுவை கொண்டுட்டு வரோம் வீட்டுக்குள்ள. சரியா? அப்ப பசுவை கொண்டாந்து அந்த பசுவுக்கு கோமாதா பூசையெல்லாம் செய்வோம் நாங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எங்க பிரவேசம் செஞ்சாலும் கோயில்லையா இருக்கட்டும், எந்த இடத்துல நாங்க கிரக பிரவேசம் எதை நாங்க இது பண்ணினாலும் நாங்க என்ன செய்வோம், அந்த பசுவை கொண்டு போற வழக்கம் எங்க கிட்ட இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, சிவாச்சார் கிரக சாந்தி எல்லாம் செஞ்சிட்ட பிறகு வாஸ்து சாந்தி செய்யறாங்க. சரியா? அடுத்து வந்து ஓமம் வளர்க்குறாங்க. ஓமம் வளர்த்து அந்த வாஸ்து புருஷர இடையூறலாம் இல்லாம அந்த எல்லா பிரம்ம தேவர்கள் எல்லாத்துல ஐஸ்வர்யங்களும் எங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்க கிரியைகளை செய்யறோம். அதுக்கு அடுத்த பிறகு விநாயகர், லக்ஷ்மி, நவக்கிரகங்கள், கும்ப பூசைகள் இதெல்லாம் இடம்பெறும். சிவாச்சாரியால நான் குடி புகுற அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும். அடுத்து வந்து இது இரவிரவா நடக்கும் பிள்ளையர். ஏன்னா கிரகப்பிரவேச நிகழ்வுகள் இரவுரவா நடக்கும். அடுத்த நாள் பாருங்க, இந்த காலையிலேயே நாங்க என்ன செய்வோம், அந்த எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் அந்த கும்பங்கள் வச்சு அந்த நீரால குளிப்பாட்டி அந்த வீட்டையும் எல்லா இடத்துலயும் காவல் செய்து சுத்தி செய்து அந்த சங்குகள் எல்லாம் அந்த 8 இதுகளையும் சங்குகள் எல்லாம் பதிச்சு காவல் செய்யற பூசை நடக்கும். அது இரவு வேளையில அந்த பூஜை எல்லாம் இடம்பெறும். அடுத்த நாள் காலையில பாருங்க நாங்க என்ன செய்வோம், கிரகப்பிரவேசம் அந்த குடி புகுற அன்னைக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு சரியா நிறைகுடம், விளக்கு, நிறைநாளி, சரியா? அடுத்து தாம்பூலத்தட்டு, தேங்காய், உப்பு, மஞ்சள், கற்கண்டு இந்த மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள நாங்க எடுத்துக்கிட்டு போவோம். எடுத்துக்கிட்டு போன பிறகு சுவாமி அறையோ அந்த சுவாமிக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல என்ன செய்வோம் நாங்க அதுக்கு பிறகு பால் காய்ச்சி பொங்கல் எல்லாம் வச்சு சுவாமி படத்தை எல்லாம் வச்சு என்ன செய்வோம், வழிபாடு செய்வோம். அப்ப கிரியை எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வீட்டுல உள்ளவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குவோம். அப்படியே நாங்க செஞ்சாலும் வீட்டுல உள்ளவங்க மட்டும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நாங்க எங்கட சுற்றத்தார் எல்லாத்துக்கும் சொல்லி நாங்க ஒரு மங்கள வைபவமே அன்னைக்கு நாங்க வைக்கலாம். சரி, அப்படி செய்யறதும் இருக்கு. அப்ப அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம், விருந்து உபசாரங்கள் எல்லாம் செஞ்சு அந்த சிவாச்சாரியாருக்கு தட்சணை எல்லாம் கொடுத்து அங்க வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் நாங்க என்ன செய்யலாம், தட்சணைகள் கொடுத்து அவங்களையும் நாங்க அந்த கிரியைகளுக்கு நன்றி செலுத்தி அந்த நிகழ்வுகளும் இடம்பெறும். சரியா? இந்த மாதிரிக்கத்தான் என்ன செய்வோம் நாங்க கிரக பிரவேச நிகழ்வை செய்வோம். சரியா? அப்ப விளங்குச்சா உங்களுக்கு நாங்க என்ன மாதிரி ஒரு கிரக பிரவேசம் செய்வோங்கிறது? இதுல என்னமா டவுட் இருந்தா கேளுங்க. சொல்லுங்க பாப்போம், டவுட் இருந்தா கேளுங்க.
சொல்லுங்க பிள்ளைய. இருக்கா? இப்ப வினாக்கள் எழுதுவோமா? ம்? வினாக்கள் எழுதுவோமா? என்ன சத்தத்தை காணோம். தலைப்பு போடுங்க. புதுமனை புகுதல். புதுமனை புகுதல். வீணா எழுதுவோம். ஆ, தலைப்பு போடுங்க. புதுமனை புகுதல். இல்ல இல்ல நான் தாரேன். ஓகே டீச்சர். எந்நூலுக்கு அமைவாக எந்நூலுக்கு அமைவாக என்ன டீச்சர்? எந்நூலுக்கு அமைவாக புதுமனை கட்டப்படும். சரியா? எந்நூலுக்கு அமைவாக புதுமனை கட்டப்படும். அடுத்த பிள்ளைகள், புதுமனை புகுதல் வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? புதுமனை புகுதல் வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? புதுமனை புகுதல் என்றால் என்ன? புதுமனை புகுதல் என்றால் என்ன? புது வீடு ஒன்றை கட்டும் போது புது வீடு ஒன்றை கட்டும் போது இடம்பெறும் நிகழ்வுகளை குறிப்பிடுக. நடித்தாருக. டீச்சர் புது வீடு கட்டும்போது இடம்பெறும் நிகழ்வுகளை குறிப்பிடுக. அத்திவாரக்கல் எத்திசையில் வைக்கப்படும்? அத்திவாரக்கல் எத்திசையில் வைக்கப்படும்? டீச்சர் கேள்விய கொஞ்சம் திருப்பி சொல்லலுமா டீச்சர்? அத்திவாரக்கல் எத்திசையில் வைக்கப்படும்?
அத்திவாரக்கல் அமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் மண் வகைகளை தருக. அத்திவாரக்கல் அமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் மண் வகைகளை தருக. அடுத்து அத்திவார பெட்டிக்குள் இல்லாட்டி பேழைக்குள் அத்திவார பேழைக்குள் இடப்படும் பொருட்களை தருக. அத்திவார பெட்டின்னு போட்டாலும் சரி, அத்திவார பேழைன்னு போட்டாலும் சரி, இடப்படும் பொருட்களை தருக. இடப்படும் டீச்சர் இது எத்தனாவது பொருட்களை கேள்வி தருக. டீச்சர்? பூஷணா, எத்தனாவது கேள்விமா? மோனிகா, எத்தனாவது கேள்வி? என்னம்மா? கொஞ்சம் புடிங்களேம்மா. மைக் ஆஃப் பண்ணுங்க பிள்ளைகள். மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும் எல்லாரும். தஸ்வீர், சரியா? அடுத்து பிள்ளைகள், அத்திவார பேழைக்குள் இடப்படும் பொருட்கள் தானே எழுதுனீங்க. அதுக்கு பிறகு பிள்ளைகள், புது வீடு குடிபுகும் போது புது வீடு குடிபுகும் போது கோமாதாவை அழைத்து வருவதன் காரணம் யாது? இல்லாட்டி நோக்கம் யாது? குடிபுகும் போது கோமாதாவை வீட்டினுள் அழைத்து வருவதன் காரணம் யாது? நோக்கம் யாது? டீச்சர் இப்ப சொன்ன கேள்வி கொஞ்சம் சொல்லுறீங்களா? புது வீட்டில் குடிபுகும் போது கோமாதாவை அழைத்து வருவதன் காரணம் யாது? ஓகே டீச்சர். கிரகப்பிரவேசத்து அன்று கிரகப்பிரவேசத்தன்று கிரகப்பிரவேசத்தன்று இடம்பெறும் நிகழ்வுகளை குறிப்பிடுக. கிரகப்பிரவேசத்தன்று இடம்பெறும் நிகழ்வுகளை குறிப்பிடுக.
அடுத்த பிள்ளைகள் கிரக பிரவேசத்தன்று டீச்சர் அடுத்த question ஆ? கிரக டீச்சர் பிரவேசத்தன்று ஓ நீங்க சொல்றது ஒழுங்கா கேக்குது இல்ல, கவரேஜ் இல்ல. சொல்லுங்க கவரேஜ் எல்லாத்துக்குமா இல்ல. எல்லாத்துக்கும் கேக்குது இல்லையா இல்லாட்டி உங்களுக்கு மட்டுமா மத்த பிள்ளைகளுக்கு கேக்குதா பிள்ளைகள் கொஞ்சம் 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 மத்தவங்களுக்கு விட்டு விட்டு கேக்குதானா கேக்குது. ஆஹ் Yes. அடுத்து பாருங்க கிரக பிரவேசத்தன்று வீட்டினுள் கொண்டு செல்லப்படும் மங்கள பொருட்கள் யாவை கிரக பிரவேசத்தன்று வீட்டினுள் கொண்டு செல்லப்படும் மங்கள பொருட்கள் யாவை விளங்குச்சா Yes. எழுதியாச்சா டீச்சர் அவ்வளவா? அவ்வளவுதான் வினா சரியா இப்ப விடைகளை எழுதுங்க பாப்போம் குயிக்கா எல்லாம் மைக் ஆஃப் பண்ணணும் யாரும் மைக் ஆன் பண்றது இல்ல அவ்வளோ பேர் மைக் ஆஃப் பண்ணுங்க வீடியோ ஆன் பண்ண வேணாம் குயிக்கா விடைகள் எழுதுங்க பாப்போம் மூணாவது கேள்வியை கொஞ்சம் சொல்லலுமா டீச்சர்? மிதுர்ஷனா மூணாவது கேள்வியை வாசிங்கம்மா டீச்சர் புதுமனை புகுதல் என்றால் என்ன? சரியா தஸ்வி ஓகே. மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க இனி எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். சொல்லுங்கம்மா எனக்கு ரெண்டாவது கேள்வி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரெண்டாவது கேள்வி என்னது கிரக பிரவேசம் வேறு சாரி குடிமனை புகுதல் வேறு எவ்வாறு அழைக்கப்படும்னு நினைக்கிறேன் அதுதானே பிள்ளைகள் டீச்சர் ஓ டீச்சர். ஆ குயிக்கா செய்யுங்க
டீச்சர் விட எழுதியாச்சு. பிள்ளைகள் எழுதியாச்சா? எழுதியாச்சு டீச்சர். எழுதல எல்லாரும் டீச்சர். எழுதிட்டீங்க? எழுதல. சரி சரி பிள்ளைகள் எழுதுங்க. கொஞ்சம் குயிக் பண்ணி எழுதுங்க. என்னம்மா? செஞ்சுட்டேன். எல்லாரும் செஞ்சாச்சா பிள்ளைகள்? ஆ? ஒரு
முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள் எல்லாரும்? எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? விடைய பார்க்க இயலுமா? பாப்போம் டீச்சர். என்னம்மா? முதலாவது வினா வாசிங்க. வினாக்களை வாசிட்டு வினாக்களை வாசிங்க. குயிக் பண்ணுங்க பிள்ளைகள், வினாக்களை வாசிங்க. புது வீடு கட்டும் போது இடம்பெறும் நிகழ்வுகளை குறிப்பிடுக. இல்லையே, அது இல்லையே முதலாவது வினா. எண்ணுலக்க அமைவாக புதுமனை கட்டப்படும். மனையடி சாஸ்திரம் படி. மலையடி சாஸ்திரம் படி. மனையடி சாஸ்திரம். அடுத்து நான் கேட்டது வந்து குடுமனை புகுதல் வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? ஏன்னா பிரவேசம்னு அழைக்கப்படும். அடுத்து நான் கேட்டேன் புதுமனை புகுதல் என்றால் என்ன? ஏன்னா வீட்டின் கட்டுமான பணிகள் பூர்த்தியானதும் ஒரு சுப நாள்ல சுப முகூர்த்தத்துல புது வீட்டுக்கு குடி புகுற நிகழ்வைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? புதுமனை புகுதல்னு சொல்லுவோம். சரியா? கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வீட்டிற்கு சுப முகூர்த்த நாளில் முறைப்படி சடங்குகள் செய்து குடியேறுதல் கிரக பிரவேசம் அல்லது புதுமனை புகுதல். சரியா? சுபமுகூர்த்தத்தில் குடிபோகும். பாருங்க. அடுத்து இடத்தை தெரிவு செய்த. முதலாவது இடத்தை வீடு கட்டுவதற்குரிய இடத்தை தெரிவு செய்யறா. அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? அத்திவாரம் இடுறா. அத்திவார கல் இடப்படுதல். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிலை வைத்தல், வலை வைத்தல், அந்த நிகழ்வுகள் இடம் பெறும். சரியா? இந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஒரு புது வீடு கட்டி அதாவது வீடு கட்டுறதுல இருந்து கட்டி முடிக்கும் வரைக்கும் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள். சரியா? அடுத்தது பாருங்க, அத்திவாரக்கல் இடப்படும் திசை கேட்டிருந்தேன். அது வந்து ஈசான மூலை. சரியா? அத்திவாரக்கல் இடப்படுற திசை வந்து ஈசான மூலை. அடுத்து அத்திவாரக்கல் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் மண் வகைகள் வீதிமண், மலைமண், ஆற்றுமண், புற்றுமண், யானை தந்தத்தால் எடுத்த மண், காளை கொம்பு மண், குளத்து மண், இது எல்லா மண் வகைகளும் வரும். சரியா? அடுத்த வினா, அத்திவார பெட்டிக்குள் இடம்பெறும் பொருட்கள் நவதானியங்கள், சிறுதானியங்கள், அட்சரம் எழுதப்பட்ட செப்பு தகடு, வெள்ளி, தங்கத்தகடுகள், நாணயங்கள், இதெல்லாம் வரும். சரியா? அடுத்த வினா பாருங்க, நாங்க கோமாதா பசுவை அந்த வீட்டுக்குள் கூட்டிட்டு வர்றதுடைய நோக்கம் கேட்டிருந்தேன். சரியா? மற்றும் செழிப்பை கொண்டு வருவது. அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காகவும், அடுத்து 8 திக்கு தேவர்களுடைய அனுக்கிரகமும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த தேவர்களுடைய இது எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்க என்ன செய்யறோம்? அந்த கோமாதாவை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வரோம். சரியா? அடுத்து வீட்டுக்குள் குடி புகிற நேரம் நாங்க எடுத்து செல்லப்படுகின்ற பொருட்கள் பாருங்க, மங்கள பொருட்கள், சுவாமி படம், நிறைகுடம், விளக்கு, நிறை நாடி, தாம்பூலத்தட்டு, தேங்காய், மஞ்சள், உப்பு, கற்கண்டு எல்லாம் எடுத்துட்டு போறோம். சரியா? அடுத்து பிள்ளைகள் குடி புகுற அன்னைக்கு இடம்பெறுகின்ற நிகழ்வுகள், குடி புகுற அன்னைக்கு இடம்பெறுகின்ற நிகழ்வுகள்னு நாங்க பாக்குற நேரத்துல, சரியா, சுப நேரத்துல நாங்க அந்த கிரியைகளை ஆரம்பிப்போம். சரியா? அடுத்து பசுவை நாங்க கூட்டிக்கிட்டு போவோம். கிரக சாந்தி இடம்பெறும். ஏன்னா அடுத்து வந்து
8 திக்கு தேவர்களை வரவழைச்சு அந்த வாஸ்து சாந்தி பூசை இடம்பெறும். விநாயக பூசை, லக்குமி பூசை, நவக்கிரக பூசை, கும்ப பூசைகள் இடம்பெறும். வீட்டில் உள்ளவர்களை நீராட்டுதல் சடங்கு இடம்பெறும். அடுத்து வந்து 8 திக்கிலும் சங்குகள் கதிக்கப்பட்டு காவல் செய்யப்படும். சரியா? அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மங்கள பொருட்கள் வீட்டினுள் எடுத்து செல்லப்படும். இறை வணக்கம் செய்யப்படும். பால் காய்ச்சிற நிகழ்வு இடம்பெறும். மற்ற சிவாச்சாரியார்களுக்கு நன்றி செலுத்துற நிகழ்வு இடம்பெறும். உற்றார் உறவினர்களுடன் விருந்து விடக்கூடிய உபசாரங்கள் இடம்பெறும். இந்த நிகழ்வு எல்லாமே கிரக பிரவேசத்தன்னைக்கு இடம்பெறுகின்ற நிகழ்வுகள். சரியா? இது இவ்வளவு நீங்க ஒழுங்கு ஓர்டரா அழகா எழுதியிருக்கணும். இந்த நிகழ்வுகள் ஸ்டார்ட் பண்ணது கிரக பிரவேசம் தொடங்கினால இருந்து முடிக்கும் வரைக்கும் உள்ள நிகழ்வுகளை ஒவ்வொரு பாயிண்ட்ஸா எழுதியிருந்தா சரி. சரியாப்ளே? அந்த வினாவை கொஞ்சம் திருப்பி ஒருக்கா பாருங்க. ஓர்டரா எழுதாதவங்க புத்தகத்தை வாசிச்சு அதுக்குள்ளேய வினாக்களை உரிய முறையில எழுதுங்க. சரியாப்ளே? இவ்வளவுதான் வினாக்கள். சரியா? ஓகே டீச்சர். சரி பிள்ளையர். அப்ப இன்னைக்கு முடிப்போம் பிள்ளையர். Thank you and God bless you. Thank you, teacher. Bye, teacher. Good night. Good night, பிள்ளையர். Good night, teacher. இப்ப நான் இது கிளாஸ்ல இருக்கிறேன்.